கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு மகத்தான பழமொழியின் சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் அங்கு 44வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். தாயை போல மகள் என்று பழமொழி சொல்லுகிறவர்கள் உன்னை குறித்து சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண்டவர் 2 பெண்ணினங்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று பிள்ளைப்பேறு பெற்றெடுத்த ஒரு தாய், இன்னொன்று அந்த தாய் பெற்றெடுத்த மகள். இவர்கள் இருவருமே எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தாயை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெற்றெடுத்த தாயுடைய தாயை போலவும் இந்த பெற்றெடுத்த மகளைப் போலவும் இந்த தாய் இருப்பாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தமிழிலே நாம் வாசிப்போம் என்றால், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் பழமொழியை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் இது கூடுதலாக கொடுக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தாயை போல பிள்ளை என்கின்ற பழமொழி வேதாகமத்திலிருந்து தான் வந்தது என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். அன்பு பிள்ளைகளே, ஒரு தாய்க்கு பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியத்தை, ஒரு பெண்ணுக்கு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தில் அந்த பிள்ளை தாயை போல இருப்பானா அல்லது தந்தையை போல இருப்பானா குணத்தில் என்றால், பொதுவாக ஒரு தாயானவள் தன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு சிசுவை சுமக்கும்போது அவள் உட்கொள்ளுகிற எல்லா ஆகாரங்களுமே அந்த தாயின் வயிற்றின் வழியாய்த்தான் அந்த பிள்ளைக்கு செல்லுகிறது. அதிலும் அவள் ஒருவேளை எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாளோ அந்த தாய், அவ்வளவு சந்தோஷத்தை அந்த பிள்ளையும் பெறுவாள். எவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறாளோ அந்த துக்கத்தை அவள் பெறுவாள். எவ்வளவு ஆக்ரோஷமாக தன்னுடைய மாமிச பலவீனங்களுக்குள்ள குணங்கள் அந்த தாய்க்கு இருக்கிறதோ, எல்லா குணங்களும் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு இருக்கும் என்று பொதுவாக எல்லோருமே, மருத்துவமும் அப்படித்தான் சொல்லுகிறது, வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது, பழமொழியும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஒரு தாயை தன்னுடைய பிள்ளையை எப்படி அறிமுகம் காட்டுகிறாள் என்றால், பிள்ளையினுடைய அறிமுகம் தாயின் குணத்திலிருந்து வெளிப்படும். ஒரு பெண் பிள்ளையை பார்க்கும்போது அந்த பெண் பிள்ளை இவளை பெற்றெடுத்த தாயார் எப்படி இருப்பாளோ அதை போல இருப்பாள் என்றுதான் நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். ஆனால் சில இடங்களில் தாயை போல பிள்ளை இருப்பதில்லை, அல்லது பிள்ளையை போல தாயும் இருப்பதில்லை. இது வெறும் பழமொழிதான். ஆனால் மருத்துவ ரீதியாக ஒரு பெண் தன் கர்ப்பத்தை சுமக்கும்போது அவள் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கிறாளோ அந்த பிள்ளை அவ்வளவு சந்தோஷத்திற்குள்ளாய் காண வளரும். துன்பத்திற்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் அந்த பிள்ளை வாழும்போது அந்த உணர்வுகள் அந்த பிள்ளைக்கும் வரும். பிள்ளையினுடைய வளர்ச்சி அவ்வளவு சுபிச்சமாய் இருக்காது என்று மருத்துவம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு தாய் என்று சொல்லும்போது ஒரு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சபையிலும் சபை மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், அப்படித்தான் இருக்கும்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா கனிஷங்களையும் நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவு ஈர்க்கமாக பெற்றிருக்கிறோம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்முடைய நினைவுகளின் பலன் நம்மை எப்படி நடத்துகிறது என்பதையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மீக வளர்ச்சி நம்மை அநேகருக்கு ஒரு சாட்சியாக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பும்போது, அந்த சாட்சி தேவனுக்கு விரோதமான சாட்சியாக இருக்கிறதா அல்லது சாதகமான சாட்சியாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, முளையும் பயிர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு ஒரு பிள்ளை வளர்கிறது என்றால் அது சிறு பிராயத்தில் எப்படி இருக்கிறது என்பதை சில மூதாதையர்கள் கணித்து சொல்லிவிடுவார்கள். விளையும் பயிர் முளையிலே என்று பழமொழியும் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை தத்துவம் என்ன என்றால், பொதுவாக பிள்ளைப்பேறு பாக்கியத்தின் போது ஸ்திரியானவள் எல்லா சுகபலத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்படி அவளுக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளைப்பேறு பாக்கியத்தை முற்றிலும் கெடுத்துவிடும் என்பதை விஞ்ஞானம் சொல்லுகிறது. உணர்வுகள் மாற்றப்படும். அன்பு பிள்ளைகளே, சிலர் சொல்லுவார்கள், இவள் எந்த நேரத்தில் இவளை பெற்றெடுத்தாலோ தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 16:45 நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள், நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி, எங்கள் தாய் ஏத்தத்தி, உங்கள் தகப்பன் எமோரியன். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள். பிள்ளைகளையும் புருஷனையும் அருவருத்த ஒரு தாயின் மகள்தான் இவள் என்று மக்கள் சொல்வார்களா? பிள்ளைகளையும் அருவருத்த தன் சகோதரிகளின் சகோதரிதான் என்று சொல்வார்களாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலக நடப்பிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மூதாதையரின் வாழ்க்கையை குறித்து கணித்து கொள்ள முடியும். எனவே எந்த நிலைகளிலும் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை நியமங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் ஒரு மாற்ற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றிருக்க வேண்டும். ஆண்டவரை அறியாததற்கு முன் இருந்த வாழ்க்கை ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பு ஒரு மாற்று வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். தேவனோடு இசைந்திருக்கிற நாம் தேவனுக்குள் எப்படிப்பட்ட ஜீவிதத்தை ஜீவிக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கமே அவருக்குள் நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். நாம் அவருடைய இருக்கும்படிக்கு, அவரோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெண் தாயாக மாறி தன் வயிற்றில் இருக்கும் சிசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யும்போது அந்த முழு குடும்பமே எவ்வளவு சந்தோஷப்படுகிறது. ஆனால் அந்த அறிமுகம் செய்த அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்து ஒரு ஞானத்தை கண்டடைகிற, நன்மை தீமை என்கின்ற அந்த அறிவை கண்டடைகிற வயது வந்ததற்கு பின்பு அந்த பிள்ளையினுடைய நிலை எப்படி வித்தியாசமாய் காணப்படுகிறது என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை வைத்து கூட நாம் கணித்து பார்க்க முடியும்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளைகளோ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய தாயும் செவி கொடுக்கவில்லை, எனக்கு கீழ்ப்படியவில்லை. ஏனென்றால் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயும் கீழ்ப்படியவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக வேதம் பெண்களை பற்றி குறை சொல்லுகிறது என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஒரு பெண்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம் எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறது சமுதாயத்தை என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் ஆங்கில பழமொழி ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது, லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் சிறந்த ஒரு குணத்தை உடையவள் யார் என்றால் பெண் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். புத்தியுள்ள புருஷன் என்று சொல்லாமல் புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பெண்மைக்குரிய மேன்மையை வேதாகமம் எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த மேன்மைக்கு ஏற்ற ஒரு குணத்தை இன்றைக்கு பெண்கள் பெற்றிருக்கிறார்களா? எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் பெற்றிருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆண்களுக்கு சரியாக எல்லா பதவிகளிலும் பெண்கள் இன்றைக்கு இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். ஆனால் அதே நேரத்தில் பெண்களுடைய குணங்கள் ஆண்கள் மீது ஆதிக்கம் காட்டுவது, கணவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, கணவருடைய சொல்லுக்கு செவிகொடாமல் போவது என்பது இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுபவத்தை தேவ சமூகத்தில் இந்த பெண்ணுக்கு சமானமாக ஒப்புக் கொடுக்கப் போகிறோம் என்பதை யோசித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுகிறான் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். புருஷனை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைவாள் என்று சொல்லவில்லை. அங்கே நீதிமொழிகள் 31:10 சொல்லுகிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் புருஷனுக்கு நன்மையை அல்லாமல் தீமையை செய்வது இல்லை. இந்த வார்த்தை இன்றைக்குரிய லோகத்தில் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். பெண்ணின் மகிமைக்கு மகிமை சேர்க்கக்கூடியது பெண்கள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்குள்ளே, சக பெண்களுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய போட்டி பொறாமைகள், உடன் பிறப்புகளுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய போட்டி பொறாமைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், எல்லா நிலைகளிலும் நாம் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பது தான் நமக்கு சிறந்த ஒரு குணலட்சணம். மனைவியானவள் எல்லாவற்றிலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். புருஷன் தன்னுடைய உடன் மனைவியாக இருக்கிற தன்னுடைய மாமிசத்திற்கு அவர் இருவருமே ஒருவரை விட்டு ஒரு விலகி செல்லக்கூடாத அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் இன்று முதல் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஈர் உயிராக இருந்தாலும் உடல் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் எல்லா நிலைகளிலுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குணத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் நாம் பெண்மைக்குரிய குணத்தை பெண்களும் எப்படி பாதுகாக்க வேண்டும், பெண்மைக்குரிய குணத்தை ஆண்களும் எப்படி அவர்களுக்கு மேன்மையை சொல்லித்தர வேண்டும் என்பதை அறிந்து, தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்றால் நாம் அந்த மேன்மையை தவறாமல், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை பெற்று கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தவில்லை ஆண்டவரே. பெண் தாழ்ந்துதான் போக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இன்றைக்குரிய சூழ்நிலையில் இல்லை. எல்லோரும் சமம் என்கின்ற சொல்லுக்கு ஒப்பாகத்தான் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று. இந்த நல்ல போதனையை கேட்ட நாங்களும் குடும்பத்திலே பெண்கள் ஆண்களுக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் ஒரு சமாதான வாழ்க்கை உண்டு பண்ணும்படி இருவரும் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அந்த நற்குணத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.